வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வசனம் வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு விவரித்து கற்றுத்தாரும். எங்களோடு நீர் பேசுவீராக. வந்திருக்கிற மக்களோடு பேசும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்ரா, 1வது முதல் பகுதியாக 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள் சொல்லுகிறது, 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று இன்னொரு பைபிள் அதனுடைய மொழியாக்கம் அப்படி இருக்கு. 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. 2வது அதில் உள்ள ஒரு பகுதி, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இன்னொரு பைபிள் சொல்லுகிறது, ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனம் அதிலேயே தான் அந்த 3வது பகுதி என்னன்னா, ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அந்த 2வதும் 3வதும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு பைபிள் அந்த மொழிபெயர்ப்பில் ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் அப்படின்னு இருக்குது. அந்த வசனத்தில் கடைசி பகுதி, ஸ்தோத்திரம், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள் சொல்லுது, ஸ்தோத்ரா, உலக பொருளுக்கும், ஆமென், அதாவது உலகத்தில் உள்ள செல்வத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆண்டவர், ஸ்தோத்ரா, ஒரு மனுஷனுடைய இருதயம், ஸ்தோத்ரா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒரு மனுஷனுடைய இருதயம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருவனை, ஆமென், ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயம் என்பது, ஸ்தோத்ரா, அது வெறுமையாக இருக்கிறது என்று கடவுள் காண்கிறார். ஆக மனுஷனுடைய இருதயம் வெறுமையாய் இருந்தால், அதாவது ஆமென், நடுநிலையாய் இருந்தால், அங்கே இங்கே இல்லாமல், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு கேடு உண்டாகும். ஆக மனுஷனுடைய இருதயம் வெறுமையாய் இருப்பதனாலே எதையாவது ஒன்றை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒன்று கடவுள் பக்கமாக சார்ந்து கொள்ளணும், இல்லைன்னா சாத்தான் பக்கமாக சார்ந்து கொள்ளணும். கடவுள் பக்கமாக சார்ந்து கொள்ளணும், இல்லைன்னா உலகத்தின் பக்கமாக சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா. அப்படி ஆமென், கடவுள் பக்கமாக நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம். சாத்தான் பக்கமாக சார்ந்து கொள்ளும் போது நாம் இருளின் ஜனங்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. உலகத்தின் பக்கமாக சாயும் பொழுது உலகத்துக்குரியவர்களாக, சாத்தானுக்குரிய பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம்
18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த காலத்துல கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரியா இருக்குது, 2-3 நாள் அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது, இப்பவும் ஒரு மாதிரியா தான் இருக்குது, போக போக சோகமாகும். அந்த காலத்துல ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவா இருந்த காலத்துல ஸ்தோத்திரம், அவனுடைய மனைவி ஏசபேல் ஒரு மந்திரவாதியுடைய மகள். அவளும் ஒரு சூனியக்காரியாகவே இந்த உலகத்துல வாழ்ந்தாள் ஏசபேல். இந்த ஆகாப் ராஜா ஏசபேலை கல்யாணம் முடித்து அவனும் அந்த பாகாலையே பின்பற்றி போகிறவனா, கர்த்தரை விட்டு விலகிறவனா இஸ்ரவேல் தேசத்து ராஜா அப்படி போய்விட்டான். அதனாலே ராஜா பாகாலை சேவித்து பாகால்களுக்கு கோயில் கட்டி அப்படி போனதினாலே ஸ்தோத்ரா பாருங்க, 1 ராஜாக்கள் 16 அதிகாரத்துல 30, 31, 32 வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 30, 31, 32. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நோபத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோரியாவின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவில்களில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். பாருங்கள், இந்த ஆகாப் ராஜா பாகாலுக்கு கோயில் கட்டி பாகாலுக்கு பலிபீடம் கட்டி கடவுளுக்கு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற ஒரு மனிதனாக அவன் அந்த காலத்திலே வாழ்ந்தான். ஆகாப் அதாவது தேசத்தை ஆளுகிற ராஜாவே அவன் பாகாலை சேவித்து பாகால்களுக்கு கோயில் கட்டி வழிபடும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்களும் அப்படித்தான் போவாங்க. நம்ம பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்கிறது. ஸ்தோத்ரா. ஆக ஆகாப் ராஜா அவன் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை சேவிக்கிறதுனால இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மக்கள், அதிகமான மக்கள் பாகால்களை சேவிக்கிறவர்களா மாறினார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகாலை சேவிக்கிறதுனால கொஞ்சம் ஜனங்கள் கர்த்தரை கும்பிடுறவங்களா இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பாகால முத்தம் செய்யாத 7000 பேர் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எலியாட்ட சொல்லுகிறார். அப்போ இந்த ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அதாவது தேவனுக்கும் பிசாசுக்கு நடுவுல அப்படி வாழ்ற ஒரு மக்களாக இருந்தார்கள். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய, 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய உங்களால் முடியாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா இந்த 2 நினைவுகளால் என்று சொல்லுவது கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா 2 நினைவுகளில் அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்களா? குந்தி குந்தி நடந்தார்கள். தைரியமா வாழ முடியல, நிமிர்ந்து வாழ முடியல. ஏன் அங்கேயும் போய் சேர முடியல, இங்கேயும் போய் சேர முடியல. உண்மையான கடவுள் கர்த்தரையும் போக முடியல. ஏன்? ஆகாப் ராஜா பாகால சேவிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாகால கும்பிடுறாங்க. ஆகவே நான் அந்த பாகால விட்டுட்டு கர்த்தர்ட்ட போனா என்னைய ஒரு மாதிரியா நினைப்பாங்க. ஆகவே 2 நினைவுகளால் இஸ்ரவேல் மக்கள் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவர்களுக்கு மீட்பு கிடையாது, அவர்களுக்கு நல்ல சுகம் கிடையாது. ஆகவே ஸ்தோத்திரா, எலியா வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளா, அல்லேலூயா, ஆமென், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால். பாருங்க, அந்த எலியா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை முழு மூச்சோடு பின்பற்று,
பயந்துலாம் கர்த்தரை ஆராதிக்க வராத, பயந்து ஒளிஞ்சு சபைக்கு வராத. கர்த்தர் தெய்வமானால் அவரை தைரியமா அவரை பின்பற்று. ஹல்லேலூயா. பாகால் தெய்வமானால் அவனை, அதாவது மரியாதை இல்லாம சொல்ற பாருங்க, அவனை நீ பின்பற்று. இது ரெண்டு தான் ஒரு சரியான ஒரு தீர்ப்பு, சரியான ஒரு முடிவு. ஆக முடிவு என்பது நம்ம இருதயத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. ஆகவே முடிவு எடுக்குக்கு முன்ன அந்த இருதயம் வெறுமையா இருக்கிறது. முடிவு எடுத்தா தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென். முடிவு என்பது நம்ம கையில இருக்குது, நம்ம இருதயத்தில் இருக்கிறது. ஆக இருதயம் வெறுமையா இருக்கிறது. முடிவு எடுக்கும் போதுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பக்கமா சாயும் பொழுது, அதுக்கென்று ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்ம குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா மாறுகிறது. யோசுவா சொல்லுகிறான், ஆமென், நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வங்களையா இல்லைன்னா கர்த்தரையா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மட்டும்தான் நாங்கள் சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறான். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் யாரை கும்பிட போறீங்க? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களையா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அந்த முடிவுதான் யோசுவாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆக தேவ பிள்ளைகளே, ரெண்டு நினைவுகள் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற ஒரு குடும்பம், ஹல்லேலூயா, அது ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவார்கள். ஆக முடிவு என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாப்பு பாகாலை பின்பற்றி போனதினால் இஸ்ரவேல் மக்கள் பாகாலை பின்பற்றி போனார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடுக்காதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஆகாப் ராஜா பாகாலை சேவிக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நாபோத்துன்னு ஒரு மனுஷன், தாமேன் ஸ்தோத்திரம், திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறான். அந்த ராஜா போய் கேட்கிறான் அந்த மனுஷன்ட, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, ஸ்தோத்திரம், ஒன்று விலைக்கரையும் தாரேன், இல்லைன்னா வேறு நிலம், நல்ல ஒரு நிலமா தாரேன் உனக்கு அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், என் முற்பதாக்கள் எனக்கு தந்த இடம், இதை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். உடனே அவன் ரொம்ப மன சங்கடத்தோட வீட்டில் போய் படுத்து கிடக்கும் போது அவன் மனைவி வந்து கேட்கிறான், ஏசப்பேல், அவன் நீங்க ஏன் ஒரு கவலையா படுத்து கிடக்குறீங்க? அவன் நடந்ததை சொல்லுகிறான். இப்படி நாபோத்துன்னு ஒரு மனுஷன் கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவ சொல்றா, இந்த நாட்டுக்கு ராஜா நீர் அல்லவா, நீர் இப்படி கவலையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாபோத் இருக்கிற ஊர்ல, ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற ஊர் தலைவர்களுக்கு ஏசப்பேல் லெட்டர் எழுதி அந்த மனுஷனை, ஸ்தோத்திரா, ஒரு உபவாசம் என்று கூறி, ஒரு திருவிழா என்று கூறி அந்த நாபோத்தை அவன மக்களுக்கு முன்னாடி நிறுத்தி ஒரு 4 பேரும் சாட்சி சொல்லும்படி வைத்து, இந்த நாபோத்து கடவுளுக்கு எதிராக தூசணமாய் பேசினான், ராஜாவுக்கு எதிராக தூசணமாய் பேசினான் என்று பொய்ச்சாட்சி சொல்ல வைத்து அவனை கல்லால எரிஞ்சு கொல்லுங்க என்று ராஜாவுடைய மனைவி ஏசபேல் சொல்லி அனுப்புகிறாள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிந்து, பிற்பாடு யேசபேலுக்கு
யோசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். அல்லேலூயா. இப்போ அவனை கல்லால எரிஞ்சு கொன்ன பின்னாடி அவனுடைய நிலத்தை தானாகவே இந்த ஆகாப்பு போய் எடுத்துக்கொண்டார். இந்த செய்தி கர்த்தர் வந்து எலியாட்ட போய் சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17 29 வரை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியானாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதன் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நோபேத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். யோசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றான். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படித்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆகாப் ராஜா ஸ்தோத்திரா, உனக்கு குடும்பத்தில் அழிவு வரும்னு சொன்ன பொழுது கர்த்தரிடத்திலே வந்துட்டான். உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுகிறார். ஆனா இன்னொரு கால் அங்கே வச்சிருக்கிறார். ஏசபேலுக்கு அந்த பாகாலுக்கு கோயில் கட்டி கொடுத்து ஏசபேல் சொன்ன வார்த்தையின்படி நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ஆகாப்புடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எப்பொழுதுமே விக்கிரக ஆராதனையே பொருளாசையே 2மே ஒன்னாகவே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். பவுல் சில நிருபங்கள்ல விக்கிரகமாகிய பொருளாசை என்று எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். ஆக ஒரு மனிதன் பேயை வணங்கும் பொழுது, சிலைகளை வணங்கும் பொழுது அவனுக்கு பொருளாசையும் தானாகவே வருகிறது. இந்த விக்கிரகத்தினுடைய ஆராதனையே பொருளாசையே 2 ஒன்னாகவே காணப்படுகிறது. அல்லேலூயா. பாகாலை சேவிக்கும் பொழுது ஸ்தோத்திரா, ஒருவனுடைய நிலத்தை அவனை கொலை செய்து அவன் நிலத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரா, உலக பொருளுக்கு இப்போ ஆகாப்பு ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. ஒருவனை கொலை செய்து உலக பொருள நிலத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். இப்போ ஆகாப்பு யாருக்கு வேலை செய்கிறவனா மாறிட்டா? உலக பொருளுக்கு. ஆமென், கர்த்தருக்கல்ல, உலக பொருள் பக்கமாக சாய்ந்து விட்டார். அப்ப ஆகாப்புடைய மனநிலைமையே இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலைமையே அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்றால் 2 பக்கமாக அங்கேயும் இங்கேயும் சாகிறவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்கிறவனா, கர்த்தரை அன்பு கூறுகிறவனா, கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தா யாருடைய நிலத்தை அப்ப மாட்டார்கள். அல்லேலூயா. யாரை கொலை செய்ய மாட்டார்கள், யாருடைய நிலத்தை இச்சிக்க மாட்டார்கள், யாருடைய பொருளை இச்சிக்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரை தெய்வமாக வணங்குகிறார்கள்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் அந்த எலியா சொல்லுகிறார், நீங்கள் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி ஏன் நடக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆகாப்புக்கு ஒரு அழிவு அவன் எலியா சொல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய காலத்தில் இந்த அழிவை நான் வரப்பண்ணாம அவன் பிள்ளைகள் காலத்திலே அழிவை வரப்பண்ணுவேன். இதுல இருந்து என்ன புரிகிறது? கர்த்தர் ஒரு இரக்கமுள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இரக்கமுள்ள ஒரு கடவுள். அதனால அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்காக அவருடைய இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை நாம் சோதிக்க கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அதனாலதான் எலியா சொல்லுகிறார், 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 21 வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீது இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவார்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாயிருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. பாருங்கள், இந்த எலியா அவர்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பதனாலே அங்கே ஸ்தோத்ரா 2 விதமான பலிபீடம், 2 விதமான தீர்க்கதரிசிகள், 2 விதமான தெய்வ நாமம். அல்லேலூயா. 2 நினைவுகள்ல கிடக்கிற ஜனங்களை தூக்கி எடுப்பதற்காக 2 விதமான பலிபீடம் கட்ட சொல்லுகிறான். அல்லேலூயா. 2 விதமான தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா, சில தீர்க்கதரிசிகள் மலைகள்ல ஒளிஞ்சு கொண்டு கிடக்குறாங்க. ஆனா இந்த எலியா மட்டும்தான் அந்த இடத்துல நிக்கிறான். 2 விதமான தெய்வ நாமங்கள். இந்த 2 ஏன் அப்படி வைக்கிறான்? 2 நினைவுகளால் அந்த மக்கள் செருக்கப்பட்டு கிடக்கிறார்கள், குந்தி குந்தி நடக்கிறார்கள். ஆக இந்த 2 பலிபீடம் கட்டணும், 2 தீர்க்கதரிசிகள் கூட்டம் 2 விதமான தெய்வத்தின் நாமத்தை கூப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த ஜனங்களை ஒரு பக்கமாக திருப்பி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 நினைவுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் எலியாவுடைய திட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எது கூடாதோ அதைத்தான் சாத்தான் கொண்டு போவான். அல்லேலூயா. இவர்களுக்கு 2 நினைவுகளால் செருக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இப்போ எலியா வந்து சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். 30 வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தில் அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் எனும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபினுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே
12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பாருங்கள், இந்த பலிபீடத்தை எலியா கட்டி, ஸ்தோத்திரா, இந்த பலிபீடத்தின் மேல தீ இறங்கணும், அதுதான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. அப்படி இந்த எலியா செய்து ஜெபம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி அந்த பலிபீடத்தின் மேல் இறங்குகிறது. மாடு சதைகள் மேல அந்த தீ பற்றி எரிகிறது. அவன் 37 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். 2 நினைவுகளால் குந்தி கிடக்கிற ஜனங்களை அவன் கர்த்தர்தான் தெய்வம் என்று அவர்கள் ஒரு பக்கமாக சாயும்படித்தான் இந்த எலியா இந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை செஞ்சு முடிய தேசத்துல மழை வர்றது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரா. ஆகாபும் இஸ்ரவேல் மக்கள் 2 நினைவுகளால் குந்தி நடக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? பஞ்சம். வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ 2 நினைவுகளால் குந்தி நடக்கிற மக்களால், ராஜாவால் தேசத்திலே பஞ்சம் வருகிறது. அல்லேலூயா. ஒரே முடிவாக மாறும் பொழுது மழை திரும்ப வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, தேசத்துல ராஜாவும் இஸ்ரவேல் மக்கள் 2 நினைவுகளால் செருக்கப்பட்டு கிடக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. யுத்த ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் சொல்லி வாசிப்போம். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவங்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை லெக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். 7232 பேர் தான் யுத்த மனிதர்கள். இதுக்கு முன்னே நீங்க யுத்தத்தில் உள்ள மனிதர்களை பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் 5 லட்சம் பேர், யூதா கோத்திரத்தில் ஒரு 2 லட்சம் பேர் அப்படின்னு எண்ணிக்கையெல்லாம் வரும். ஆனா அதுக்கு பின்னாடி ஆகாப்பும் எசப்பேலும் நாட்டை ஆளும் பொழுது எல்லா மக்களும் பாகால்களை வணங்குறவர்களாக மாறிட்டாங்க. யுத்த மனிதர்கள் 7232 பேரு. தேசத்துல பஞ்சம், ஒட்டகத்துக்கு புல்லு இல்ல, மாடுகளுக்கு புல் சாப்பிடுறதுக்கு புல்லு கிடையாது, தேசத்துல ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. 7232 பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்க. எவ்வளவு மனிதர்கள் கம்மி அப்படி என்றால், ஒரு குடும்பம், ஒரு நாடு 2 நினைவுகளால் குந்தி நடக்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்முடைய குடும்பம், நம்முடைய இருதயம். அல்லேலூயா. நாம் அதிலிருந்து மாறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அரசியல்வாதி, அல்லேலூயா, பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொல்றவரு இப்ப இடையில பைபிளை குறிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். பைபிளை குறிச்சு நிறையா செய்திகள்ல சொல்லுகிறார். இயேசுவை பத்தி சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு ஊழியக்காரங்க பைபிள் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். சில மனிதர்கள் ஸ்தோத்திரா அந்த வேதத்தை வாசித்து அதுல இருந்து தொடங்குகிறாங்க, கொஞ்சம் முயற்சி பண்றாங்க, ஆனா வர முடியாது, ஆண்டவற்றை ரட்சிக்கப்பட முடியாது, ஆண்டவரோடு சேர முடியாது. அவர்கள் ஒரு காரியத்துக்குள் அகப்பட்டு கிடக்கிறார்கள்.
ஆமென். ஆனாலும் ரெண்டு நினைவுகள், அங்கேயா இங்கேயா. அப்படித்தான் இந்த ஆகாப்பு காலத்துல இருந்திருக்கிறாங்க. ஆகாப்பு ராஜாவும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். ஆனா என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் எல்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எலியா சகல மக்களையும் கர்மேல் பர்வதத்தில் கூட்டிட்டு வந்து ஆமென் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே தீ இறங்கும் பொழுது அவர் எல்லாரும் கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மத்தேயு 6:24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பா. இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள் சொல்லுகிறது, ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார். அல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 39ஆம் வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் இந்த அக்கினியை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவங்க கண்கள் பாகால் பலிபீடத்தை பார்த்து கொண்டே இருந்தது. வானத்தில் இருந்து அக்கினி இறங்கல. இப்போ கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல தீ இறங்குறத பாக்குறாங்க. இப்போ கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை அன்பு கூற, கர்த்தரை நேசிக்க, பாகால வெறுக்க அவங்க இருதயம் மாறுகிறது. எலியா செய்கிற வேலையை பாருங்க. அவனை வெறுத்து கர்த்தரை நீங்கள் அன்பு கூற வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்றுதான் எலியாவினுடைய ஒரு திட்டம். அல்லேலூயா. வாசிங்க 30, 39, 40. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அல்லேலூயா. எலியா செய்கிற வேலையை பாருங்க. கர்த்தரை நேசிக்க அவங்கள திருப்பிட்டு, இப்போ இதுக்கு முதல்ல யாரை நேசித்தீங்க? பாகால் தீர்க்கதரிசிகள், பாகால் ஊழியக்காரர்கள். அவங்கள புடியுங்கள், அவர்களை யாரு தப்பி போக கூடாது, அவர்கள் எல்லாரையும் வெட்டி போட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே நேரத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் பாகால்களை வெறுக்கவும் கர்த்தரை நேசிக்கவும் எலியாவும் கர்த்தரும் சேர்ந்து அங்கே ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார்? பாகாலை நீங்கள் வெறுக்க வேண்டும், கர்த்தரை நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பக்கத்துல 2க்கு இடையில வாழ்க்கை கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்துல விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு குடும்பமா இருந்தோம். வேதத்தை வாசிக்க பொழுது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்கிறத அறிந்த பொழுது என் உள்ளத்துல தானாகவே நான் அவைகளை வெறுக்கிறவனா மாறினேன். விக்கிரகங்களை வெறுக்க, சிலைகளை வெறுக்க, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற படங்களை எல்லாம் வெறுக்க என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசித்த பொழுது ஆமென் கர்த்தர் தான் தெய்வம் அப்படி என்று நேசிக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னே வணங்கின அந்த சிலைகளை வெறுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு வாலிப தம்பி, இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி யூடியூப்ல ஒரு சாட்சி சொல்லுகிறார். ஸ்தோத்ரா. ஒவ்வொரு வருஷமும் மாலை போட்டு அந்த கோயிலுக்கு மலைக்கு நான் நடந்து போவேன். அப்படி ரொம்ப பக்தியா நான் வாழ்ந்தேன். ஸ்தோத்ரா. ஆனாலும் எங்க குடும்பத்தில் வியாதிகள் தீரல. நோய்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஸ்தோத்ரா. எனக்கும் தீராத நோய்கள் வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு பிரதர் எனக்கு இயேசுவை பத்தி சொன்னார். அவர் எனக்கு ஒரு வேதத்தை எனக்கு கொடுத்தா. அதை வாசித்த பொழுது நான் அதை வாசித்து இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நான் மாறினேன், சபைக்கு போனேன். ஆனா ஒண்ணு தெரிந்தது, எங்க வீட்டில் இருக்கிற சிலைகள் எல்லாம் எடுத்து தூக்கி வீசணும் என்று நான் நினைத்தேன். அதே மாதிரி ஒரு நாள் எங்க வீட்டில் இருந்த எல்லா சிலைகளையும் எல்லா விதமான படங்களை எடுத்து எங்க ஊர்ல உள்ள ஆத்துல கொண்டு போட்டுட்டேன். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப தம்பி, அல்லேலூயா, எலியா சொல்லுகிறா, பாகால் தீர்க்கதரிசிகளை மன்னிச்சு விட்டுருங்க,
ஆமென், அவங்களை நம்ம அன்பு கூற வேண்டும், அவங்களை நேசிக்க வேண்டும், அவங்களை நம்ம வெறுக்க கூடாது அப்படின்னு எலியா சொல்லல. அவங்கள பிடியுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் இதுக்கு முன்னே பாகால்களை வணங்கினவர்கள், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சேவை செய்தவர்கள், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சோறு கொடுத்தவர்கள், காணிக்கை கொடுத்தவர்கள். இப்போ எலியா சொல்லுகிறான், அவர்கள் எல்லாம் பிடியுங்கள், அவர்கள் எல்லாம் வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 39 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் மாறினார்கள், கர்த்தரிடத்திலே முகங்குப்புற விழுந்து ஆமென், கர்த்தரே தெய்வம். ஏன்? ஆமென். எலியா ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேலே தீ இறங்கினது. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் எல்லாம் 2 நினைவுகளில் இருந்து ஆமென் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் பக்கமாக சாய்ந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 41 வசனத்தை வாசிப்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பாருங்க, எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீ போ. ஸ்தோத்திரா. ஆகாப்பை ஏன் வெட்டி போடலைன்னா, ஆகாப்பு 2 பக்கமா சாய்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட உபவாசம் பண்ணுகிறான், கர்த்தரை தேடுகிறான், யுத்தத்துல கர்த்தர்ட்ட போய் கேட்கிறான். ஆனா பாகால்களுக்கு கோயில் கட்டி வைக்கிறான், பாகாலுக்கு பலிபீடம் கட்டி வைக்கிறான். அதனால எலியா அவனுக்கு மரியாதை கொடுத்து, நீர் போ, பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் ஒரு பக்கமாக சாயும் பொழுது, ஜனங்கள் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தேசத்திலே மழை வருகிறது. அல்லேலூயா. இருதயத்திலே தீர்மானம் எடுத்தாத்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருக்கோ சப்பக்கட்டு கட்டி யாரையோ நீ திருப்திப்படுத்துவதற்காக, அல்லேலூயா, அங்குட்டு ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சு, கர்த்தர் தெய்வம் தான், இயேசு தெய்வம்னு தெரியுது, ஆனாலும் சில மனிதர்களுக்காக எங்க வீட்டுல அந்த படம் இருக்குது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் இயேசுதான் தெய்வம்னு அறிந்த பொழுது ஆமென், ஒரு அரிசி சாக்க எடுத்து அவைகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு கட்டி, அல்லேலூயா, கடல்ல கொண்டு பாவன் பாலத்துல கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன். ஆமென். எங்க அம்மா என்னைய ஆமென் பயங்கரமா சபித்தாங்க. ஆமென், பயங்கரமா சபிச்சாங்க. அவங்க ரட்சிக்கப்படல. அப்போ அவன் கண்ணும் குருடா போயிடும், கால் விளங்காது, கை கால் முடங்குலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குருவார் ஆமென் அப்படின்னு நான் சொல்லி அதெல்லாம் உதறி விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெய்வம்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, யாருக்கோ ஸ்தோத்திரா, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அங்குட்டு ஒரு கால் இங்குட்டு ஒரு கால் நடந்து 2 நினைவுகள் உன்னோட வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களை போல, ஆகாப் ராஜாவை போல 2 நினைவுகளா நீ வாழ்வாய் என்றால், ஆமென், மழை இல்லை, தேசத்திலே பஞ்சம், ராணுவத்தினுடைய வீரர்கள் குறைஞ்சு போறாங்க. ஆமென். தேசத்திலே செல்வங்கள் குறைஞ்சு போகிறது, அரிசி தட்டிப்பாடு வருகிறது. அல்லேலூயா. ஆமென். பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை இஸ்ரவேல் மக்களோ எலியாவும் சேர்ந்து ஆமென் அந்த ஆத்தங்கரையில, கீசோன் ஆமென் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார்கள். அல்லேலூயா. கடவுள் இரக்கம் உள்ளவர் தான். ஆமென். கடவுள் அன்புள்ளவர் தான். ஆனா இஸ்ரவேல் மக்களை கர்த்தரை விட்டு பிரிக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளை, பாகாலுக்கு சேவை செய்கிற அந்த மனிதர்களை கீசோன் என்ற ஆற்றங்கரையில கொண்டு போய் வெட்டி போட்டார்கள். வெட்டி போட்ட உடனேயே எலியா சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் விக்கிரங்களை விட்டு விலக, ஹல்லேலூயா. எங்க போட்ல ஆமென் பேச்சால மீன் பாடு அதிகமா வர ஆரம்பித்தது. அப்பதான் எங்க அண்ணனுக்கு பேச்சால ராயப்பன் பேர் வந்தது. போட்டு நிறைய பேச்சால வரும். ஏன்? எங்க வீட்டுல சிலை கிடையாது, விக்கிரகம் கிடையாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி எடுத்து குப்பையில கொண்டு போட்டுட்டோம். ஆமென், ஸ்தோத்திரா. சிலையை செய்து வீட்டுல வைத்து வணங்குகிறவன் கர்த்தரால் சபிக்கப்பட்டவன் என்று பைபிள்ல வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எலியா சொல்லுகிறான், 2 நினைவுகளால் குந்தி குந்தி ஏன் நடக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
இறந்தவங்களுடைய போட்டா, செத்தவங்களுடைய மனிதர்கள், அல்லேலூயா, செத்து போன புனிதர்கள். ஆமென். பல போட்டாக்கள் வீட்டில் இருப்பதனால கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. ரெண்டு நினைவுகள் குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை அது. ஆமென். ஆமை பலிபீடம் தீப்பற்றி எரிகிறது. எலியா பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடம். ஆண்டவர் ஜனங்களை பக்கமாக இழுக்கிறார், இருதயத்தை பக்கமாக இழுக்கிறார். சோதிகளை கண்டு அவன் தீ எரிகிறதை கண்டு ஜனங்கள் குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம், ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதம் நடந்தாத்தா இஸ்லாமிய தீவில் உள்ள மக்கள் இயேசுவிடத்திலே வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில நொண்டிகள் நடக்கணும், குருடர்கள் பார்க்கணும், கேன்சர் வியாதிகள் சுகமாகணும். தீவு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இயேசுவிடத்திலே வருவார்கள். ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி நடக்கட்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை நேசிக்கிறவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அந்த மக்கள் எடுத்த முடிவை பாருங்க. ஆமென். அதே தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், வீட்டில் வந்து பூசை பண்ண பாகால் தீர்க்கதரிசிகள், அவங்கள புடிச்சு வெட்டுறாங்க இஸ்ரவேல் மக்கள். என்ன தீர்மானம் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. ஒருவனை நேசித்து ஒருவனை வெறுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட மக்களே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை வெறுத்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கத்தோலிக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மக்களே, நீங்கள் ஒன்றை வெறுத்து இருக்கிறீர்கள். ஆமென். ஆனா சில பேர் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. ஹல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் சோதரா, ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை. ஆமென். நாம ஒன்றை வெறுத்து இருக்கிறோம். ஆமென். ஒன்றை வெறுத்து மற்றதை சிநேகிப்பா. வாசிங்க அந்த 24 வசனத்தை, மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எது கூடாதுன்னு சொல்றாரோ அது கூடாதுதான். ஹல்லேலூயா. ஆமென். 2 நினைவுகள் வேண்டாம், ஒரே தீர்மானம் இருதயத்துல. கர்த்தரோடு சாய்ந்து, அவர் பக்கமா சாய்ந்து, அவரை தெய்வமா ஆராதித்து அவருக்காக வாழ்வோம். அதனாலதான் யோசுவா கேட்கிறா, யாரை சேவிக்க போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வங்களையா, இல்லை என்றால் கர்த்தரையா? ஆனா ஒன்று சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனு உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. ராயப்பண்ண சொல்லுவாங்க, ஸ்தோத்ரா, நம்முடைய வியாபாரத்துக்கு எதிராக யாரு வந்தாலும் அது அவங்க நிலை நிற்பதே கிடையாது. அவங்கள எல்லாம் ஆண்டவர் தகர்த்துருவார் தம்பி என்றால் நம்ம ஜெபம், நம்ம ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஏன்? கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்லுகிறா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய தீர்மானத்தில் அது இருக்கிறது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? நீ எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. நீ யார் பக்கமாக சாய போகிற, யார வெறுக்க போகிற, யார சிநேகிக்க போகிற. ஹல்லேலூயா. நல்லா ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள், ஆமே, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சேவை செய்த மக்கள்.
ஸ்தோத்ரா. பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து வெட்டுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம் போஜனம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது என்றார். ஆகா போஜனமான பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றார். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். 3 வருஷம் மழை இல்லாத தேசத்துல, 3 வருஷம் மழையே பார்க்காத தேசம், கார் மேகம் இருள் சூழ்ந்து கொண்டு மழை காத்து அடிக்கிறது, குளிர் காத்து வருகிறது, எங்கும் பயங்கரமான மழை. அல்லேலூயா, ஆமென். மழையை யார் கையில வச்சிருக்கிறது? கர்த்தர் கையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தண்ணியை நல்லா செலவு பண்ணுங்க. தண்ணியை செலவு பண்ணிட்டு என்ன செய்யுங்க? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. மழையை தாங்காண்டவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு அம்மா மழை தண்ணியை சிக்கனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவங்க கடவுளை அறியாதவங்களா இருந்தா அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். மழை தண்ணியை ஆண்டவர் கொடுக்குற தண்ணியை நல்லா செலவு பண்ணி வீணா வேஸ்ட் ஆகக்கூடாது. நல்லா குளிக்கணும், நல்லா குடிக்கணும், நல்லா நம்ம வாழ்வதற்கு நல்லா யூஸ் பண்ணணும். ஆனால் ஜெபம் பண்ணணும். நீதியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும். மழை வரும். அல்லேலூயா, தேசத்துல மழை வரும். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பா. 3 வருஷம் மழையை பார்க்காத தேசம் இப்ப இருளும் கட்டிக்கிட்டு மழை பெய்கிறது. அல்லேலூயா. இப்ப மழை முதல்ல வராததுக்கு யார் காரணம்? 2 நினைவுகள். அல்லேலூயா. உங்க வீடை கர்த்தர் ஆசீர்வதிக்காததுக்கு யார் காரணம்? உங்க வீட்டுல இருக்கிற 2 நினைவுகள். ஆமென், ஸ்தோத்திரா. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, 2 நினைவுகள். அல்லேலூயா. சில குடும்பங்கள சில சபைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 8 பிள்ளைகளை பெற்றிருந்தாங்கன்னா 2 பிள்ளைக்கு சபையில திருமணம் நடக்கும், 2 பிள்ளைகளுக்கு கத்தோலிக்கத்தில் திருமணம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு பிள்ளைக்கு சபையில் நடக்கும், அடுத்த ஒரு பிள்ளைக்கு இன்னொரு இதுல நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இப்படி மாறி மாறி நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அங்க ஒரு அடக்கம் நடக்கும், இங்கே ஒரு அடக்கம் நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரா. எலியாட்ட போய் இந்த குடும்பத்தை நிறுத்தினா, ஆமென், பாகால வெட்டின பட்டயம், பாகால தீர்க்கதரிசிகளை வெட்டின பட்டயம் எலியா கையில இருக்குது. எலியாவுக்கு முன்னாடி போய் இப்படி குடும்பத்தை நிறுத்தினா, ஆமென், இவர்களை ஒருவரை உயிரோட செய்யாதீங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல வேளை எலியா நம்ம ஊருக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். பாம்பன் பாலத்துக்கு அங்கிட்டே எலியா நின்றுக்கிறட்டும். எலியா தயவு செய்து இங்க தங்கச்சி மடத்துக்குள்ள இணைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு பெரும் மழையின் சத்தம் கேட்கப்படுகிறது. மழை திரளாய் வந்து விட்டது. ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் பாகால்களை வெறுத்தார்கள், பாகால் தீர்க்கதரிசிகளை வெறுத்தார்கள், கர்த்தரை நேசித்தார்கள், எலியாவை நேசித்தார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. கடைசியாக 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். 1வது பாயிண்ட் ஒரு அர்த்தம், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் ஒரே ஒரு அர்த்தம் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார், ஒருவனை வெறுத்து மற்றவரிடத்தில் அன்பு கூறுவார். கடைசியாக ஸ்தோத்திரா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. கடைசி அந்த மத்தேயு 6:24 வாசிங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நடுநிலையாக இருப்பது. அல்லேலூயா, ஆமென். நடுநிலையாகவே குடும்பத்தை கொண்டு போறது. அல்லேலூயா, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். ஒன்று அனலா இருக்கணும், இல்லை நான் குளிரா இருக்கணும். 2க்கு நடுவில் இருந்தா உன்னை நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா, நடுநிலையாக ஆமென் இருப்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். இப்போ கொரியான்னு ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசம் ஒரு காலத்தில் கொரியான்னு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் தென்கொரியா இப்படி வடகொரியா 2 தேசமாக மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்க ஸ்தோத்ரா ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் சம்பந்தங்கள் பண்ணி, முதல்ல ஒரே நாடாக தான் இருந்தது, 2 நாட்டுக்குள்ளேயும் சொந்தக்காரங்க பிரிஞ்சு இருந்ததுனால இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு இருக்கிற அந்த குடும்பங்கள் இன்னைக்கு பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு தாய் தகப்பன் தென்கொரியாவில் இருக்கிறாங்க, அவங்க மகள்கள் 2 மகள்கள் வடகொரியாவில் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. கல்யாணம் முடிச்சது அந்த தேசத்துல முதல்ல ஒன்னாத்தான் இருந்துச்சு, இப்ப 2ஆ பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சது இல்லாம 2ம் எதிரி நாடாக மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. 2 எதிரியாக மாறிட்டாங்க. 2க்கு நாடு எல்லைகளை வகுத்து 2 இடத்துலயும் ராணுவ செக் போஸ்ட வச்சு இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. அப்படி 2க்கும் 2 நாட்டிலேயும் மக்கள் 2 பக்கமாக சாய்ந்து உன்னை நம்பியே இருக்கணும். ஒன்னு தென்கொரியாவை நம்பி இருக்கிறியா, தென்கொரியாவை நம்பிரு. ஒன்று வடகொரியாவை நம்பி இருக்கிறியா, வடகொரியாவில் அங்கேயே நம்பிரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. 2 நாட்டுக்கு எல்லையில வந்து நின்று கொண்டு, ஆமே, நான் 2 நாட்டையும் நேசிக்கிறேன். அல்லேலூயா, நான் இங்கே ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா, அல்லேலூயா, 2 நாட்டுக்காரனும் துப்பாக்கி வச்சு நினைச்சிருவா, இவனை சுற்றுவான். அல்லேலூயா, இங்கே இருந்து வடகொரியாவில் இருந்து தப்பிச்சு சில ராணுவ வீரர்கள் தென்கொரியாவுக்கு ஓடுறாங்க. ஓடும் பொழுதே சுட்டுறாங்க. வடகொரியாக்காரன் சுட்டுறான். ராணுவ வீரர்களே சில பேர், அவனுடைய மனைவி அங்க இருக்கிறா, மாமி அங்க இருக்கிறா, பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அதனால பார்க்கணும்னு சொல்லி ராணுவ உடையிலேயே துப்பாக்கி உடையே எல்லாம் தாண்டி ஓடுறாங்க. ஆனா வடகொரியா ராணுவம் ஓடும்போதே சுட்டுறாங்க. அல்லேலூயா, சில குடும்பங்கள் அந்த நைட்ல எல்லைகளை தாண்டி சில நாட்டுக்குள்ள வரும்போது அவங்களையும் சுட்டுறாங்க. அல்லேலூயா, 2 ஆமே ஸ்தோத்திர நடுநிலையா வரும்பொழுது செத்துடுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. உலக பொருளுக்கும் ஆமேன் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நடுநிலையா வாழ முடியாது. அல்லேலூயா, ஒன்று தென்கொரியா பக்கம் சாயணும், இல்லென்றால் ஒன்று வடகொரியா பக்கம் சாயணும். நடுநிலையா யாரும் இருக்க முடியாது, செத்துருவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில அரசியல்வாதியை பாருங்க. அல்லேலூயா, ஒன்று டிஎம்கேவோட சேரணும், இல்லை என்றால் அண்ணா திமுகவோட சேரணும், இல்லை என்றால் பாரதிய ஜனதாவோட சேரணும். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. தனியா இருந்து ஒரு சண்டியர் மாதிரி இருந்தா எவனாவது அருவாள் எடுத்து போட்டுருவான். அல்லேலூயா, ஏதாவது அரசியல் சப்போர்ட்டோட இருந்தா தான் பாதுகாப்பா வாழ முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அரசியல் கட்சி தலைவர்களை பாருங்க, ஒரு கட்சியிலிருந்து பிரிவாங்க. நான் டிஎம்கே விட்டு பிரிகிறேன் அப்படி பிரிஞ்சுட்டு உடனே பாரதிய ஜனதாவோட இணைஞ்சிருவாங்க. அப்பதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இதுல எதுலையுமே சாராம ஸ்தோத்ரா தன்னிச்சையா நான் ஒரு பெரிய தலைவனா இருக்குன்னு சொன்னா யாராவது போட்டுருவாங்க, ரவுடிகள். ஸ்தோத்ரா, எங்கேயாவது ஒரு பக்கம் சாஞ்சாத்தா பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறா, அல்லேலூயா, ஒன்று உலக பக்கமா சாயி, இல்லை என்றால் ஒன்று தேவன் பக்கமா சாய். அல்லேலூயா, உலக பொருளுக்கும் கடவுளுக்கும் ஆமே ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நடுநிலையா கடந்து போக முடியாது. ஒன்று கர்த்தருக்காக வாழு, இல்லைன்னா உலகத்தின் பக்கம் உலக பொருள் பக்கம் சாய்ந்து போ. அல்லேலூயா, உன் இருதயத்தில் ஒரு முடிவேடு. அல்லேலூயா, 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஆமே, இது வாசித்து நான் முடிய போகிற 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. 1 சாமுவேல்
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவளுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடக்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் அதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலேமியாவிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 16,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்கியருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடக்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகை ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு முதல் வழி மறிச்சு யுத்தத்துக்கு வருகிற ஒரு கூட்டம் யாருன்னா அமலேக்கியர்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியர்களை வானத்தின் கீழே இராதபடிக்கு அவர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி எல்லா மனிதர்களையும் எல்லா குழந்தைகளை பிள்ளைகளை ஆடு மாடுகள் எல்லா வஸ்துக்களையும் ஒன்றை மீதியாக வைக்காமல் எல்லாத்தையும் நீ கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே கர்த்தர் சாமுவேல் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். ஆனா சவுல் யுத்தத்துக்கு போகும் பொழுது நல்ல கொளுத்த ஆடு மாடுகள், நல்ல அழகான ஆடு மாடுகளை, நல்ல குதிரை ஒட்டகங்களை அவன் சில நிதிகளை உயிரோட கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லுகிறார், சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என்னை விட்டு அவன் விலகி போகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற போனவன் பொருள் பக்கமாக சாய்ந்து விட்டார். உலக பொருள் ஆடு மாடுகள் பக்கமாக சாய்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், 2க்கு ஊழியம் செய்ய உங்களாலே முடியாது. ஹல்லேலூயா. ஆக இந்த சவுல் ராஜா அவன் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றாமல் போய் இங்கே கடவுளுக்கு விரோதமான பாவத்தை அவன் செய்கிறான். ஹல்லேலூயா. 21, 22 ஆமென் வாசித்து 23 வரை வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, ஜனங்களோ 21 ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அங்கே அவன் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 2 பண்ணுதல். அல்லேலூயா. ஆமென். நடு நிலையாய் இருப்பது ஸ்தோத்திரம். 2 பண்ணுதல். அல்லேலூயா. ஒரு பக்கம் சாயாமல் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றாமல் ஸ்தோத்திரம் பொருள் பக்கமாக நீ சாய்ந்ததினாலே 2 பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கு சரியாயிருக்கிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்ரா. ஒரு பக்கம் சாயலைனா, கர்த்தர் பக்கம் சாயலைனா அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. உலக பொருள் பக்கம் சாஞ்சா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் பக்கம் சாய்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து கர்த்தரை சேவித்து கர்த்தர் ஆராதிக்கிற ஒரு குடும்பமா மாறும் பொழுது நம்முடைய தேசத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும், நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும், நம்முடைய பிள்ளைகள் நன்மையால் நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, நடுவாக நிற்பது பாவம், ரெண்டகம் பண்ணுவது பாவம். ஆமென். யோசுவா சொல்லுவது போல, நானே என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுமா. ஹல்லேலூயா.